வள்ளுவன் சொல்றான், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. மருந்தே சாப்பிட வேண்டாம்ப்பா, எப்ப அருந்தியது அற்றது போற்றி உணின். டைம் பார்த்து சாப்பிடாதப்பா, பசிச்சா சாப்பிடு. சாப்பிட்டது ஜீரணமாகுதான்னு பார், ஜீரணம் ஆகணும். அவன் எந்த இடத்துல வள்ளுவன் ஒரு உதாரணம் வைக்கிறான் பாருங்க. காமத்துப்பாலில் ஒரு உதாரணம் சொல்கிறான். என்னுடைய காதலி இருக்கிறாளே, அது அறிவுக்காக சொல்கிறான், என் காதலியோட பழகுகிற போதெல்லாம் புதிதாக இருக்கிறது என்று. காமத்துப்பாலில் இன்னொரு இடம் சொல்கிறான், ஒன்றா சேர்ந்து இருக்கிறது மகிழ்ச்சியா, ஊடலில் இருக்கிறது மகிழ்ச்சியான்னு கேட்குறான். ஊடலில் இருக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்ல வரவன் ஒரு உதாரணம் சொல்கிறான். உணலினும் உண்டது அறல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிதுன்னு குறள். சாப்பிட்றது நல்லதா, சாப்பிட்டது ஜீரணமாகிறது நல்லதான்னு கேட்குறான் நம்மளை பார்த்து. நம்ம என்ன பதில் சொல்லுவோம் பொதுவாக? சார், ஜீரணமாகிறது காலையில் போய் காலை கடனை கழிக்கிறதெல்லாம் பேசாதீங்க சார், நாக்குக்கு சுவையாக கிடைக்கணும், இது நம்ம சொல்லுவோம். வள்ளுவன் ஒத்துக்க மாட்டான். காலையில் பொழுது, அது யாருங்க கவிஞர் வைரமுத்து சொன்னாருங்க, காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் இரவில் மனச்சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை நடந்தால் சிறப்புன்னா. காலையில் நமக்கு வயிறு கிளியர் ஆகிற மாதிரி சுகம் எதுவுமே கிடையாதுன்னு நாங்கள் அனுபவசாலிகள். நீங்கள் 2 நாள் நீங்கள் சாப்பிட்ட பரோட்டா வயிற்றுக்குள்ளேயே கிடந்தா என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல தோணும். பக்கத்தில் ஒருத்தர் நெருங்கவும் முடியாது. உணலினும் உண்டது அறல் இனிதுன்னு பேசுகிறான் வள்ளுவன். அப்போ சாப்பிட்றது சரியா சாப்பிடு, உனக்கு நோய் வராது. குன்றக்குடி அடிகளார் சொல்றார், உடம்பை விட உனக்கு ஆசான் கிடையாதுன்னார். உடம்பு தான் உனக்கு ஆசான், உன் நாக்கு உனக்கு வழிகாட்டின்றார். எப்படிங்க? இப்போ இப்படி பாருங்க, நமக்கு பிடிச்ச எந்த உணவு வேணா இருக்கட்டும், நீங்கள் எந்த உணவை வேணால் நினச்சிக்கோங்க. சேலத்திலேயே கிடைக்கிற பெஸ்ட்டு பிரியாணின்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு நல்ல சைவ உணவுன்னு நினச்சாலும் சரி, ஜூஸ் எதை வேண்டாம்னு நினச்சிங்க, அது இதுவரையில் தான். சரிங்களா? உள்ளே போனதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ஜீரணத்துக்கு தகுதியானதுன்றதையும் உங்களுக்கு எவ்வளோ ஜீரண சக்தி இருக்குன்றதையும் பொறுத்து தான் அடுத்த பயணம். அதுக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான், பந்தியில் ஒருத்தர் சோறு போட்டு நிமிந்து பார்த்தா, டேய் நீ போன பந்தியில் சாப்பிட்டவன்ல அப்படின்னா, போன பந்தியில் சாப்பிட்டவன் உட்காந்துருக்கான். போன பந்தியில் சாப்பிட்டல அவன் சொன்னான், டேய் உனக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், சோறு போட்டு போடான்னா. அப்போ எந்த சுவையும் இதுவரையில் தான், உங்கள் நாக்கை தாண்டி தொண்டைக்குழி வரையில் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட உணவு உணவுக்குழல் வழியாக, அதுக்கு முன்னாலேயே உங்கள் நாக்கில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் அதை அரைச்சி கூழாக்கி உள்ளே தள்ளி, உள்ளே போன உடனே இரைப்பையில் ஆசிட் தேவையானது சுரந்து அதை நல்லா கூழாக்கி அடின்னு அடித்து, இன்னும் கீழே இறங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய உங்கள் இன்டெஸ்டைன் அதை 2ஆக பிரித்து, இது நான் சொல்லுங்க, குன்றக்குடி அடிகளார் ஐயா சொல்கிறது, உடம்புக்கு தேவையான சக்தி என்னென்ன அந்த உணவில் இருக்கோ அதை அந்த உணவிலிருந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு, எது தேவையில்லையோ அதை வெளியே பிரித்து, நீராக இருப்பதை முன்பக்கமாகவும் திடப்பொருளாக வர்றதை பின்பக்கமாகவும் வெளியே அனுப்புறது உடல். அடிகளார் எதுக்கு சொல்கிறார்? இது உனக்கு ஆசான்றார். உன்னுடைய அறிவை நீ எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் உடல் உனக்கு சொல்லித் தருகிறது. எப்படி நீ சாப்பிடக்கூடிய உணவை உன்னுடைய உமிழ்நீர் கரைத்து உள்ளே தள்ளி உள்ளே ஜீரணமாகி அது 2ஆக பிரிக்கப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய சக்தி இல்லை சத்து உன்னுடைய உடலோடு கலந்து உன்னுடைய பேச்சாக எழுத்தாக உடலினுடைய செயலாக வெளிப்பட தேவையில்லாமல் வெளியேறுகிறதோ, அப்படித்தான்
உணவை கிட்ட போகும்போதே மூக்கு இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரியே சிலதை நீ படிக்கும்போது உன் கண்ணே சொல்லணும் இது சரியில்லைடான்னு. இதை படிக்காதடா, இது சரியில்லைன்னு. சரி, மீறி படிக்கிற. படித்தது உன் மூளைக்கு போகிறது. மூளைக்கு போய் என்ன ஆகணுமா, எப்படி உன்னுடைய உடம்பு அதை அரைத்து ரெண்டாக பிரிக்கிறதோ அப்படி உன்னுடைய மூளையும் இதயமும் இணைந்து படிக்கக்கூடிய பொருளை அதனுடைய பொருளை ரெண்டாக பிரிக்கணும். தேவையான பொருள், இது நமக்கு தேவையானதுன்னு நம்ம படிக்கிறதுல கேட்கறதுல இருக்கிறது உன்னுடைய இதயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவற்றை எப்படி உடம்பு வெளியே தள்ளுகிறதோ அப்படி மனம் வெளியே தள்ளிவிட வேண்டும். உன் உடம்புதான் உனக்கு ஆசான் என்றார் குன்றக்குடி அடிகளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நோய்கள் மற்றும் வலிகளுக்கு மிக சிறந்த நிவாரணம் அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று தொடுவர்மம் எனும் சப்த நாடி இயக்க சிகிச்சை, நேச்சுரோபதி, எலக்ட்ரோ ஹோமியோபதி உள்ளிட்ட உலகின் பிரசித்தி பெற்ற சிகிச்சை முறைகளை கொண்டு உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத அதிநவீன மருத்துவத்தை முதன்முறையாக பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறது டாக்டர் பிரீதாவின் ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர். ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர், திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், சேலம். நீங்க வேற எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாம்ப்பா. நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்லதை படிங்க, தேவையானதை எடுத்துக்கங்க. அது உங்கள் செயல்பாடுகளில் வெளிப்படும். எப்படி உங்கள் சக்தி, சாப்பிட்ட உடம்புடைய சக்தி உடம்பில் வெளிப்படுதோ அப்படி தேவையில்லாததை வெளியே தள்ளுங்க. அப்போ நம்முடைய உணவு, அந்த உணவினுடைய சுவை எது தேவையானது, இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற உணவு உடம்பு உனக்கு சொல்லித் தருவதை நீ வாழ்க்கையிலே வைத்து கற்றுக்கொள்னாரு அடிகளார். இந்த உடம்பு சரியில்லைன்னா வாழ்க்கை இல்லை இல்லைங்க. உடம்பு இல்லைன்னா நீங்கள் என்ன பெரிய ஞானம், மனசு இல்லை அறிவு. உடலால் அழியின் உயிரால் அழிவர்னார் திருமூலர். சார், நான் உடம்பை பற்றி, சாப்பாடை பற்றி கவலைப்படுறதில்ல சார், எனக்கு வேலை தான் முக்கியம்னா அது பெரிய தப்புங்க. சில பேர் இளமையில், நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடாமல் ஓய்வெடுக்காமல் உடம்பை பற்றி கவலைப்படாமல் ஓடி ஓடி லட்சக்கணக்கில் சம்பாதித்து உடம்பு கெட்ட பின்னால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் உடம்பை சரி செய்வதற்கு செலவிடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சம்பாதிச்ச பிறலாம் டாக்டர்கிட்ட கொடுத்து என்னங்க பிரயோஜனம் இருக்கு? திருமூலர் என்ன எழுதுகிறார்? உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டா. நீ படிக்கிறது கேட்கறது எதுவும் உடம்புல நிற்காது. ஐயா, 2 நாள் எனக்கு வயிற்று வலின்னா நான் கேட்குற நல்ல பாட்டு கூட என் காதில் விழுமா சொல்லுங்க? வயிறு வலி, பல்வலி, உடம்புல ஏதாவது சின்ன உபாதை இருந்தால் கூட ஒரு இயல்பான வாழ்க்கையை அது வாழ விடுறது இல்லையே. உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்படு மெய்ஞானம் சேரவும் மாட்டா. உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னாரு திருமூலர். அப்போ இதுக்கு மூல காரணமாக இருப்பது நாக்கு தான். நான் உள்ள போகிற சாப்பாடும் சரியாக இருக்கணும், என் உடம்பை நான் மெயின்டைன் பண்ணணும். இந்த உணர்வு இள வயதிலேயே இருந்து வரணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடின்னாங்க, உடம்பை சரியாக பராமரிக்கிறது. எப்படிங்க? நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, இல்லை சைக்கிளே வாங்குறீங்க. அதை ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தொடச்சி வைத்தாதானங்க அந்த பொருள் சரியாக இருக்குது. நீங்கள் வாங்கின காலத்திலேருந்து உங்கள் சைக்கிளை அப்படியே வச்சுருக்கீங்க, அது வெயிலில் கிடக்குது, மழையில் கிடக்குது, சேரில் போகுது. அந்த சைக்கிள் என்ன ஆகும்? துருபிடிக்குமா, துப்பிடிக்காதா? ஒரு வண்டி வாங்குறீங்க, 2 வீலர், ஒரே கடையில் பெட்ரோல் போடணும்னு வாங்க. சில பேரை கேட்டு பாருங்கள், கார் வச்சுருக்கவங்கலாம் ஒரே கடையில் பெட்ரோல் போடு, டெய்லி துடைக்கிறது, மெயின்டெனன்ஸ். வண்டி அப்படி மெயின்டைன் பண்ணுறமே, இந்த உடம்பு ஒரு மெக்கானிசம் தானே, இதை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? இந்த உடம்பு நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா நம்ம உடம்பை யாருங்க மெயின்டைன் பண்ணுவார்? நம்ம மெயின்டைன் பண்ணால் கடைசியில் டாக்டர் தான் மெயின்டைன் பண்ணுவார். இதை நம்முடைய திருமூலர் போன்ற பெரியவர்களே சொன்னாங்க. உன்னுடைய உணவை சரியாக வைத்துக்கொள், உடம்பை சரியாக வைத்துக்கொள். நம்ம அவ்வ பிராட்டி சொன்னால் இந்த வயிறு மாதிரி பிரச்சனை கொடுக்கறது எதுவுமே இல்லைன்னா, பெரிய ட்ரபிள் இந்த வயிறு. அவகிழவி
பட்னிலேயே கிடந்தவ போல இருக்கு. அவன் இன்னொரு பாட்டை சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரு பாண்டிய மன்னனுடைய கல்யாணத்துக்கு சாப்பிட போனாலாம் பாட்டி. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டா. என்ன பாட்டி, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்க, சாப்பிட்டீங்களா? அதை எப்படி கேட்டாங்க? ராஜா வீட்டு அரசன் வீட்டு திருமணம் ஆயிட்டே உண்டீரா அப்படின்னு கேட்டிருக்கான். இவ உண்டேன் உண்டேன் உண்டேன்னு 3 தடவை சொன்னாலாம். என்ன பாட்டி சலிச்சுக்கிட்டு சொல்கிறேன்னா, வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து, வழுதினா பாண்டிய மன்னன், வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கத்தை உரைக்க கேள். நான் சாப்பிட்டேனான்னு தானே கேட்குறேன், நான் சொல்கிறேன் கேள். வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கத்தை உரைக்க கேள். அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீழ்பசியினால் வயிறு சுருக்குண்டேன் சோறுண்டிலேன்னாலாம். நம்மளால் அப்போவே கல்யாண வீட்டில் அப்படி தான் இருந்தான் போல இருக்கு. கல்யாண வீட்டில் பந்தி போடுறாங்கன்னா அடித்து பிடிச்சி ஓடுறது. இவ கிழவி எங்கே உள்ளே போவா, சாப்பிடாமல் வந்துட்டதை சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, வயிறு, தன்னுடைய வயிறை பார்த்து தானே பேசுகிறாய். ஒரு நாளைக்கு ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். இன்னைக்கு சாப்பிட ஒன்றும் கிடைக்கல, ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கலாமே அப்படின்னா கேட்குறியா? ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். இன்னைக்கு எங்கேயோ விருந்து போடுறாங்க, அதுவும் பஃபே, எவ்வளோ வேணா எடுத்து சாப்பிட்லாம். சரி, 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாமா? அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன். யார்கிட்ட? தான் வயிற்றுக்கிட்ட பேசுகிறான். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய். பணம் இல்லை, சாப்பிட முடியல, சொன்னால் கேட்குறியா? இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. தான் வயிறை பார்த்தே சொன்னாலாம், தன்னோடு பிறந்த வயிறை பார்த்து உன்னோடு வாழ்தல் அரிதுன்னா பாட்டி. பசி அவ்வளோ கஷ்டம் கொடுக்கும். ஆனால் அதற்கென்றில்லாமல் உணவை சரியான விதத்திலே பயன்படுத்தினால், விலங்குகள் மாதிரி இல்லாமல் 5 2 பணிகளை செய்யக்கூடிய நாக்கு உணவை சாப்பிடுவது, அதை சரியாக பயன்படுத்தினால் இந்த உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி என்று ஆங்கிலத்திலே சொன்னார்கள். எந்த உடம்புல பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ அந்த உடம்புல தான் மூளை நல்லா வேலை செய்யும். இது உண்மையா இல்லையா சொல்லுங்க? அதான் உண்மை. இள வயசில் எதை வேணா சாப்பிட்டா ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கும், நமக்கு விவரம் தெரியாது. வயசான காலத்தில் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, செயல்பட முடியாது. வயசானப்புறம் நம்ம யாருன்னா சொன்னாலும் அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க, பெருசு உளருதுன்னுவான். தாத்தா வாயை திறந்தால் மூட மாட்டாருன்னுவான். அப்போ இந்த உணவு 1 2 1 உணவு உடம்பை மெயின்டைன் பண்ணுறது.